இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து த ஸ்டாண்டர்ட் ஆன் ஆடிட்டிங் விச் இஸ் 710. அதோட நேமை முதல்ல நல்லா படிச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆன் ஆடிட்டிங் 710 comparative information, put a hyphen and write corresponding figures and comparative financial statements. So first, in the notes kulla poradhukku munadi, I would like to give you an introduction to why the standards on auditing SA 710 was brought into place. First of all, you should know ஒரு வருஷத்தோட என்டையர் அக்கௌண்ட்ஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறத விட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா அது ஜேர்னலு, லெட்ஜர் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டாகவும் P&Lவும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஃபார் தி இயர் எண்டிங் 2024-25 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ இல்லை 2025-26 வாட் எவர் எந்த வருஷத்துக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வருஷத்தோட பிகினிங் April 1, 2025 அதிலிருந்து March 31, 2026 வரைக்கும் நடந்த அத்தனை டிரான்சாக்ஷன்ஸினுடைய எஃபெக்டும் இதில் பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணிவிட்டு if you get a reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement and தெரிஞ்சாதான் you will give your unmodified opinion. கரெக்ட் தானே? இப்போது the matter in discussion here is only the financial statements of 1st April 2025லேருந்து 31st March 2026 அந்த ஒரு வருஷத்தில் என்ன நடந்துச்சோ அதுக்கு மட்டும்தானே நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. வேறு எதுக்காவது ரிப்போர்ட் கொடுக்குறீங்களா? இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக யூ கேன் டேக் கூகுள் அண்ட் யூ கேன் கோ செக், திஸ் இஸ் யூர் ஹோம்ஒர்க். நீங்கள் கூகுளில் போயிட்டு ரிலையன்ஸ், டாட்டா, ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அவங்களோட ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மெண்ட், ஓகே, PPE அப்படி இருக்குன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 2 அமௌண்ட் இருக்கும். ஒன்று, நீங்கள் எந்த வருஷத்தை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இயர் எண்டிங் 2026 அந்த வருஷத்தோட எண்ட் எடுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இல்லை இயர் எண்டிங் 2025, அப்போ 31st March 2025 இயர் எண்டிங் ஆச்சுல்ல, அதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறீங்க ரிலையன்ஸோடு. நீங்கள் பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. பிகாஸ் யூல் ஹேவ் 2 columns. நான் ஏன் இதை வந்து அதில் காமிக்கலைன்னா, பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு டூ யோர் ஹோம் ஒர்க் rather than me doing everything. You have to do it this alone by yourself. ஸோ இப்போ நீங்கள் அதை போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் you'll have 2 columns. ஓகேவா? காமிக்கிறது எனக்கு ஈஸி பிகாஸ் ஈவன் ஐ ஹேவ் இட் நவ், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டூ இட். ஸோ 2 காலம் இருக்கும். ஒன்று 31st March 2025 அந்த இயர் எண்டிங்கோட காலம், அதுக்கு முன்னாடி 31st March 2024 அந்த இயர் எண்டிங்கோட நம்பர்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காலம் மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நார்மலாக என்ன நினச்சிப்போம், ஓகே இந்த வருஷம் டேர்ன் ஓவர் எவ்வளோ, 70 கோடி, போன வருஷத்தோட டேர்ன் ஓவர் எவ்வளோ, ப்ராபப்ளி 63 கோடி, ஓகே 7 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு அந்த ட்ரெண்டை செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸ்க்கு கூடவே சேர்த்து அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் பண்ணி அதுக்கு முன்னாடி இன்னொரு காலம் ஆட் பண்ணி இதுக்கு முந்தின வருஷத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு முந்தின வருஷத்தோட ஃபிகர் அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. இன் சென்ஸ் 2 காலம் இருக்கும். ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2025 அதுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். 31st March 2024 இயர் எண்டிங்க்கு என்ன இருந்ததோ அதுவும் இருக்கும். இப்போது நீங்கள் தான் இது அப்பாயிண்டட் ஆடிட்டர் ஃபார் ரிலையன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டெலாய்ட் நீங்கள் போய் அதுக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா 31st March 2025 அந்த இயர் எண்டிங்க்கு ரிப்போர்ட் கொடுப்பீங்களா? இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 காலம் இருக்குது, போன வருஷத்தோட ஃபிகர்ஸும் இருக்குது, இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸும் இருக்குது, நான் எப்படி இந்த வருஷத்தோட எண்டிங் ஃபிகர்ஸ்க்கு மட்டும் நான் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறது, போன வருஷத்தோட ஃபிகர் இந்த வருஷத்தோட ஃபிகர் ரெண்டுமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைட் பை சைட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ரிப்போர்ட் வந்து 2 வருஷத்துக்கும் சேர்த்து தான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்வீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. பிகாஸ் இந்த கொஸ்டின்லேருந்து தான் நமக்கு எல்லா டிஸ்கஷனுமே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஜென்ரலாகவே ஒரு கம்பெனியினுடைய, நான் சொல்கிறது ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனியாக எடுத்துக்கோங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் 31st March 2025 இயர் எண்டிங் அதனுடைய ஆடிட்டை நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே போயிருக்கீங்க. பட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தோட ஃபிகர்ஸும் அதில் இருக்கும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின். எதுக்காக கொடுத்துருக்காங்க? நம்மளோட நார்மல் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். போன வருஷம் டர்ன் ஓவர் எவ்வளோ, இந்த வருஷம் டர்ன் ஓவர் எவ்வளோ, போன வருஷம் எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ சேலரி, போன வருஷம் பேட் எவ்வளோ, இந்த வருஷம் பேட் எவ்வளோ, இந்த மாதிரி கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ அஸ் அன் ஆடிட்டர் நீங்கள் டெலாய்ட்டில் இருக்கீங்க, உங்களை தான் வந்து அங்கே இன்னும் ஓகே யுவர் சதுர்வேதி எல்எல்பியில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் இப்போ சைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் நீங்கள் தான், நீங்களும் இப்போ சைன் பண்ணணும். சைன் பண்ணும்போது நீங்கள் 31st March 2025 இயர் எண்டிங் அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் இதனுடைய எஃபெக்ட்டுக்கு மட்டும் சைன் போடுவீங்களா? இல்லைன்னா இதுக்கு பக்கத்தாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்களா, பக்கத்துலேயே ஒரு காலம் போட்டு கரஸ்பாண்டிங் ஃபிகர்னு சொல்லுவோம் இது. அதாவது இந்த வருஷம் 31st March 2025 ஒரு டப்பி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டப்பா, அந்த டப்பா காலம் பேர்னா என்னென்னா 31st March 2024. அப்போ 25 இயர் எண்டிங்கோடதையும் இருக்கும், 24 இயர் எண்டிங்கோடதும் இருக்கும். இப்போ நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது 25 இயர் எண்டிங்க்கு மட்டும் கொடுக்கவா இல்லை 24 இயர் எண்டிங்க்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான். இந்தியன் சினாரியோவில் இது வரைக்கும் 95 to 97% ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னா எந்த வருஷத்துக்கு அவரை கூப்பிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு போனால் போதும். அவர் இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் என்ன சொல்கிறது எல்லா நம்பர்ஸ்க்கும் சேர்த்து அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவரோட ரிப்போர்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2025 அப்படின்னு போட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்கலாம்ப்பா. இதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஓகேவா? ஆனால் இன்டர்நேஷ்னல், தட் இஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் லைக் நெஸ்லே, அவங்கெல்லாம் இந்தியாலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, யூரோப்பில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லா அக்ராஸ் மல்டிபிள் நேஷன்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம், இந்தியாலையும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ நெஸ்லேவுடைய பேரண்ட் கம்பெனி they follow international financial reporting standards. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் an auditor is appointed for the year ending 31st March 2025 and in the financial statements 25 year ending figures-உம் இருக்குது, 24 year ending figures-உம் இருந்துச்சுன்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவங்களோட என்டையர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அதனோட ஆடிட்டர் he has to give his audit opinion on both the financial statements. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நெஸ்லே அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நெஸ்லே இந்தியாங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரான்ச், அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க பல ஆப்ரேஷன்ஸை அவங்களுக்கு கீழே கொண்டு வரும்போது அதனுடைய ஆடிட்டர் சைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 காலம் எப்படி இருக்குமா, ஒரு காலம் 31st March 2025, அதுக்கு முன்னாடி கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கும் 31st March 2024. இந்த 2 காலமுமே கிளியராக கொடுத்துருவாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுற கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிட்டர் கிட்ட, ஹாய் ஆடிட்டர், நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இயர் எண்டிங் 2025 கொடுத்துருக்கோம், இயர் எண்டிங் 2024 ஃபிகர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும் போது யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யுவர் ஆடிட் ரிப்போர்ட் கவர்ஸ் 2 years and not 1 year. இது என்னடா வம்பா போச்சு, ஒரு வருஷத்துக்கு தானே ஃபீ வாங்குவோம், இது எப்படி நம்ம 2 வருஷத்தையும் நீங்கள் வந்து கேன் யூ டூ த ஆடிட் ஃபார் 2 years அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். இப்போது நான் சொன்ன இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, there are 2 approaches for this comparative information. நான் சொல்கிறத ஒவ்வொன்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. First one, what you're supposed to understand is that comparative information அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வேர்டு. whenever ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 2 காலம் பக்கத்தில் இருந்து 25 இயர் எண்டிங்கோட ஃபிகர்ஸும் 24 இயர் எண்டிங்கோட ஃபிகர்ஸும் பக்கத்தில் காலமில் கொடுத்துருக்கும் போது
அதை காமனாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். இந்தியன் கான்டெக்ஸ்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 காலம்ஸும் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் எஸ்ஏ 710 நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி இண்ட் ஏஎஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நாம் ஒரு ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நீங்கள் 1 இயர்க்கு கொடுத்தா போதும். விச் மீன்ஸ் 2025 யோட இயர் எண்டிங்க்கு தான் உங்களை ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2025 அதோட பேலன்ஸ் ஷீட் அதோட பிஎன்எல்க்கு மட்டும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா போதும். மேம் அப்போனா பக்கத்தில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதில் சில ஃபிகர்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லையா இந்தியன் கான்டெக்ஸ்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி இல்லாமல் போகும்? நீங்கள் சைன் போடுற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காலமை நான் பார்க்கவே இல்லை, நான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலம், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் கான்டெக்ஸ்டில் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 2 காலம் இருக்கும், ஆனால் நான் ரிப்போர்ட் கொடுக்குறது ஒரு காலமுக்கு தான் கொடுப்பேன். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலமை அப்படியே தண்ணி தெளித்து விட்டுற மாட்டேன். ஐ வில் மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் இல்லைல்ல. போன வருஷம் எப்படியும் ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு, அங்கே அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் வந்திருக்கா மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு நான் பார்க்கணும். அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் மேஜராக இந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ லாஸ்ட் இயரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன ஃபிகர்ஸ் இருக்கோ அதை நான் கரெக்டாக இந்த இடத்துல அந்த முந்தின காலமில் போட்டிருக்காங்களா நான் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்னு இருப்பேன். ஒருவேளை போன வருஷத்தோட ஆடிட்டர் அந்த இடத்துல மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கா, தட் இஸ் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டோ இல்லை அட்வர்ஸ் ரிப்போர்ட்டோ கொடுத்துருந்தா நான் டிசிடபிள்யூஜி கிட்டேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்டேயோ கேட்பேன், இங்கே பாருங்கள் போன வருஷம் ஆடிட்டர் இந்த மாதிரி மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ரீசனுக்காக மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அந்த ரீசனை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவேன். பட் நீங்கள் பண்ணலைன்னா தட் மீன்ஸ் தட் போன வருஷத்தோட ஃபிகரில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய ஃபிகர்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதனால எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் இயர் தட் இஸ் நீங்கள் முன்னாடி போட்டிருக்க அந்த காலம், அதுக்கு பேர் கரஸ்பாண்டிங் ஃபிகர் இந்தியன் கான்டெக்ஸ்டில். அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு உங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர் முதல்ல ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இல்லை அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸான்னு பாருங்கள். சில நேரத்தில் நீங்கள் தான் முதல்ல ஆடிட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கீங்க, போன வருஷம் வரைக்கும் அந்த கம்பெனி ஆடிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல், பிகாஸ் போன வருஷம் வரைக்கும் அந்த ஆடிட்டே பண்ணாத ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் தட் ஓகே இஃப் தெர் இஸ் எனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட்டுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக தான் இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை அது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய சினாரியோஸ் வந்து 2 தான். ஒன்று அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா போன வருஷம் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன தட் இஸ் போன வருஷத்தோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன ஃபிகர் இருக்கோ அதை கரெக்டாக இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த காலமில் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். சில நேரத்தில் அவங்க அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் யூ வில் ஃபைண்ட் சம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன் தி லாஸ்ட் இயர்ஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி இருந்ததுன்னா இஃப் தட் போசஸ் அ சிக்னிஃபிகண்ட் misstatement in current year's figures also, then you also give the modified report for this year. For the year ending 2025 நீங்க modified report கொடுத்துருங்க. If you find any material misstatement in the last year's financial statement and that has an effect on this year's financial statement, அழகாக நீங்கள் modified report கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இது ஒரு விஷயமா? இப்போ இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நெஸ்லே மாதிரியான கம்பெனிஸ் when they are preparing the financial statement of Nestle India, அப்போ நெஸ்லே இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதே மாதிரி 2025 ஒரு காலமும் 2024 ஒரு காலமும் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆடிட்டர் கிட்ட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கும் போதே என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்னா, இங்கே பாருங்கள் நாங்கள் யூரோப்பியன் கம்பெனி, எங்களுக்கு ஆன் த ஹோல் நாங்கள் கன்சாலிடேட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஐஎஃப்ஆர்எஸ் ஃபாலோ பண்ணுறோம், இல்லைனா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிகர்லாம் ஒத்து வராது, எங்களுக்கு வேறு மெத்தட் ஆக்கும். அந்த மெத்தட் என்ன தெரியுமா? இட் இஸ் comparative financial statements. Do you know what is comparative financial statements?
கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் 2 காலம் கொடுத்துருப்பாங்க. 2025 இயர் எண்டிங்கோட ஆடிட்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க 2 வருஷத்துக்கும் செப்பரேட்டாக ஒப்பீனியன் கொடுக்கணும். ஃபார் த இயர் எண்டிங் 2024 தனியாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும், இயர் எண்டிங் 2025 தனியாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். மேம் ரெண்டுத்துக்குமே அன்மாடிஃபைட் ஒப்பீனியனா என்ன மேம் பண்ணுறது? சேர்த்து கொடுங்க. ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2024 கமா and 31st March 2025 the balance sheet of so and so 2 வருஷத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். which means the பொறுப்பு of the auditor when it comes to comparative financial statements is huge because they are giving 2 separate opinions for the financial statements, because here 31st March 2024 and 31st March 2025 on both the financial statements I am giving 2 reports. Now the question is it necessary? Is it even necessary? இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு 99% எல்லாமே ஆடிட்டர் தான். பிகாஸ் இப்போ நெஸ்லே மாதிரி கம்பெனி எடுத்துக்கோங்க, போன வருஷமும் ஆடிட் பண்ணி அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் வந்திருக்கும். அதான் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் வந்துக்கல, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸை மட்டுமே முக்கிய பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதாவது விளங்குமான்னு கேட்டால் விளங்காது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஏ 510 ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆச்சு, அதுக்காகவே நம்ம போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அதோட எஸ்ஏ 510 அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போன வருஷத்தோட ஃபிகர்ஸை காலமில் ஆட் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. ஸோ அதை கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸாக கன்சிடராவது பண்ணணும் இந்தியன் கான்டெக்ஸ்டில். இல்லை இன்டர்நேஷ்னல் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாகவே பார்த்து டபுள் ஒப்பீனியன், தட் இஸ் 2 பீரியட்க்கும் ஒப்பீனியன் கொடுக்கணும். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி தான் 25 இயர் எண்டிங் நம்பர்ஸும் இருக்குது, 24 இயர் எண்டிங் நம்பர்ஸும் இருக்குது. இந்தியன் கான்டெக்ஸ்டில் அது ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிகர் தான். ஸோ நீ தனித்தனியாக ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனால் மேக் ஷுர் தட் கண்ணு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இஃப் தெர் இஸ் எனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் இஃப் தெர் இஸ் எனி திங் தட் யூ குட் சி which is not so compatible, that is applicable FRF படி இல்லை அப்படின்னாலோ, இல்லை போன வருஷம் வந்து அவங்க மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அது இன்னமும் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் யூ ஹேவ் கம் அப் வித் நீங்கள் ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலோ, நீங்கள் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் the corresponding figures has some amount of weightage in your audit. உங்களோட ஆடிட்டில் ஒரு 80% நீங்கள் கரண்ட் இயரை பற்றி யோசிச்சா அட்லீஸ்ட் ஒரு 20% அது போன வருஷத்தோட ஃபிகர்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கணுங்கிறது தான் கரஸ்பாண்டிங் ஃபிகரோட கான்செப்ட். பட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாகவே அதை எடுக்கும்போது இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் அதுக்கு முந்தின வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ஒரு காலமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி போடும்போது அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே பாரு நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்குறது ஒத்த உசுறு இல்லை 2 உசுறு, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீ எனக்கு என்ன பண்ணணும் 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒப்பீனியன் கொடுக்கணுங்கிறாங்க. இது ரொம்ப அதிகமான பொறுப்பு. ஸோ கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு 70 to 80% ஒரு 70% கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா ஒரு 20 to 30% 30 to 40% கூட நம்ம வந்து போன வருஷத்தோட that is how do you call that weightage வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எந்த அளவுக்கு கவனித்து பார்க்கணும், 10 on 10 நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுவே போன வருஷத்தோடது கரஸ்பாண்டிங் ஃபிகரை தான் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கட்டோம்னா ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 நீங்கள் ஒரு 5 கொடுக்கலாம், ஒரு 4 to 5 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கூட போதும். சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு என்னென்ன இருக்கணும், ஓகே, ஆர் ஐ வுட் சே 3 to 4 கொடுத்தா கூட போதும். கரஸ்பாண்டிங் ஃபிகராக இருக்கும்போது மேஜராக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா போதும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஆன் தி இன்டர்நேஷ்னல் லெவலில் யூ டூயிங் இட் ஆன் தி கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக அதை நினச்சி 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, 2 ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னும் போது கரண்ட் இயருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமு, கரண்ட் இயருக்கு நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட்ஸு, கரண்ட் இயருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இது எல்லாமே 10 on 10, அதில் நோ காம்ப்ரமைஸ். பட் how much of your time will you dedicate to the comparative financial statements of 2024 இயர் எண்டிங்கோட ஃபிகர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவீங்க, வாட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வில் யூ கிவ் டு தி ப்ரீவியஸ் இயர், ஓகே ப்ரையர் இயர் அப்படின்னு கேட்டால் 10 on 10 கிடையாது, ப்ராபப்ளி 6 இல்லை 6.5 அந்த மாதிரி. இப்போது கரண்ட் இயர் வந்து ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் கரண்ட் இயருக்கு தான் 10 on 10 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக பார்ப்பார். பட் ப்ரையர் பீரியடில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு கண்டிப்பாக அதையும் ஒரு அலசுவார். கொஞ்சம் ஷாலோவாக இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது, பட் டெஃபினெட்லி ஹில் டூ.
கம்பேரிட்டிவ்லி கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு நம்ம 3/10 3.5/10 அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் அது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது நெஸ்லே இந்தியா மாதிரியான கம்பெனிக்கு நம்ம போய் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம்னா we will give separate audit report or audit opinion for both the years. அப்படி இருக்கும்போது ப்ரையர் இயருக்கு அட்லீஸ்ட் 6 to 6.5/10 அந்த ஸ்கேல் ஆச்சு நம்ம கொடுப்போம். கரண்ட் இயருக்கு கண்டிப்பாக 10/10 வெதர் யூ ஃபாலோ கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் மெத்தட் ஆர் யூ ஃபாலோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெத்தட், ரெண்டுத்தில் எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் யூ ஹாவ் டு கிவ் 10/10 for comparative financial statements. So this is episode 1 of Standards on Accounting, Standards on Auditing essay 710. So next episode I am going to talk to you in detail, okay? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, தட் இஸ் நீங்கள் ரிலையன்ஸோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்கள், 2 காலம் பக்கத்தில் இருக்கான்னு. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு எபிசோட் 2ல் ஐ வில் டாக் டு யூ அபவுட் அந்த எக்ஸாக்டாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சு ஆடிட் ரிப்போர்ட்டை எப்படி வேர்ட் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட உங்களை நான் வந்து எபிசோட் 2 and 3ல மீட் பண்ணுவேன். ஸோ எபிசோட் 1 will be telecasted, that is it will be uploaded in YouTube. For episode 2, 3 and 4 you have to subscribe to my classes. Okay, thank you so much. But I think இப்போ நான் எபிசோட் 1ல கொடுத்துருக்கிற இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து இட்ஸ் மச் என்ன சொல்கிறது, it's more than enough for you to do and for you to understand what is this comparative information, what is corresponding figure and what is comparative financial statements and why do we do it அப்படிங்கிற அந்த overall அந்த overall understanding of essay 710 இந்த எபிசோட் நம்பர் 1ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஓகேவா, we are just going to amplify the understanding of essay 710 with real life examples, okay, with real life scenarios, with real balance sheets and how ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த essay 710 நமக்கு எப்படிலாம் வந்து யூசர் கேஸ் சினாரியோ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, பை பாய்.